யூதர்களும் கிரேக்கர்களும் ஒன்றா உட்காந்து ஆராதிக்க முடியாது. அதாவது ஜென்டைல் கோர்ட்டு அப்படின்னு தனியாக இருக்கும். ஜென்டைலுக்கு அதாவது யூதர் அல்லாதவர்களுக்கு தனி இடம், ஆனால் யூதர்களுக்கு தனி இடம், பெண்களுக்கு தனி இடம் அப்படின்னு எல்லாம் பிரித்து போட்டிருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து, ஆண்களும் பெண்ணும் மூலமாக சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருமே ஆராதிக்க முடியும். இது அவங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. எப்படி ஒரு யூதர் அல்லாத ஒருவனோடு கூட நான் எப்படி அமர்ந்து ஆராதிக்க முடியும் இல்லையா? ஒரு பெரிய கொஸ்டின் தானே. எப்படி சில இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. கடவுள் எல்லாருக்கும் கடவுளுங்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இது கோயிலில் ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து நம்ம சபைகள்லேயே உள்ள பிரச்சனை. திருச்சபை என்பது யூதர்களும் கிரேக்கர்களும் ஒரே குடும்பத்தாராக இருந்து ஆராதிப்பது. சில இடங்களில் ஜாதி பிரச்சனைகள் வெளியிலே சொல்லாமல் உள்ளே அவர் அந்த ஜாதியை சேர்ந்த போதகர், நான் அவர்கிட்ட எப்படி கம்யூனியன் வாங்குவேன் அப்படின்னு போகிறாங்க. அல்லது இவங்களோட சேர்ந்து நாங்கள் எப்படி உட்காருவோம், உட்காந்து என்ன செய்வாங்க, நாங்கள் இந்த சைடில் உட்காருவோம், அவங்க அந்த ஜாதிக்காரங்களாம் அந்த ஆளுங்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஜாதிக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த ஆளுங்க இந்த பக்கம் இருப்பாங்க, இந்த ஆளுங்க இந்த பக்கம் இருப்பாங்கன்னு. பவுலடியார் என்ன சொல்கிறாரு, ஐயா அந்த ஆளுங்களை அங்கே விட்டுடு, உண்மையான சபை என்னவென்றால் யூதர்களும் கிரேக்கர்களும் ஒன்றாக இருக்கக்கூடியது. அதுதான். இதில் எந்த விதமான யூதன் என்றுமில்லை, கிரேக்கனம் என்றுமில்லை. ஜபாலே சினேகாக தான் இருந்துச்சு. ஆமாம், சினேகா. இது சர்ச்சா மாறிச்சு. ஆமாம், இது சர்ச்சுக்கும் சினேகாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சினேகாகில் ஒன்லி ஜூயிஷ் பீப்புள், மற்றபடி ஜூயிஷ் ஆனால் அதாவது யூத மதத்தை நீங்கள் சேர்ந்து கொண்டால் ஒரு வேளை அங்கே உள்ள உட்காரலாம், ஆனால் சேர்ந்து கொள்ளாமல் யாரும் இருக்க முடியாது.